ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புக்கோட 20% பேஜஸ் 80% இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஒரு புக்கை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 10 ஹவர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பெரட்டோ பிரின்சிபலை யூஸ் பண்ணி 2 ஹவர்ஸில் 80% இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ரிமைனிங் 20% இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நமக்கு 8 ஹவர்ஸ் தேவைப்படும். அதை தெரிஞ்சுக்கலாமா வேணாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ரூல் இன்னும் யூஸ் ஆகும். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும்போது எப்போவும் ஒரு புக்கோட 100% சிலபஸை கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் எக்ஸாமில் நம்ம ஒரு புக்கே எழுதுகிற நிலைமை வந்துடும். நம்ம கிளாஸில் எடுக்கிற முக்கியமான 20% கண்டென்ட்டை மட்டும் படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். ஒரு தப்பான டாப்பிக்கை சூஸ் பண்ணி பல மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக சரியான டாபிக்ஸாக சூஸ் பண்ணி நம்ம 2 மணி நேரம் படித்தாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் டாப் ஸ்டூடெண்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை, எல்லா பேஜையும் படித்து தான் ஆகணும். பெரட்டோ பிரின்சிபலை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம். நமக்கு கிடைக்கிற